பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். சொல்லுமா என்ன பிரச்சனை? நடுவுல வந்தனே மேடம் வீட்ல வேலை பார்க்க சொல்லி சண்டை போடுறாரு மேடம். மைண்ட் வேற மாதிரி ஆச்சு. சரி ரெடி. என்கிட்ட மறைச்ச பெரிய விஷயம் என்ன? இல்ல நார்மலா கூட கேட்கலாமே அது. இல்ல அவரு அப்படிதான் கேட்க சொன்னாப்ல. இது அப்ப நீங்க சீரியஸா கேட்டீங்களா? ஆமா நான் சீரியஸா கேட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி என்கிட்ட என்ன மறைச்ச அந்த மாதிரி. என்கிட்ட மறைச்ச பெரிய விஷயம் என்ன? நீங்க பேண்ட் துவைக்க போடும்போது உங்களுக்கு இந்த பையில 500 ரூபா 1000 இருக்கும், அதை எடுப்பேன் அவ்வளவுதான். இல்லை மறைச்ச விஷயம் எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா இது வரைக்குமே ஒன்றுமே மறைச்சது இல்லையே. உட்காந்து 2 பேரும் நிறைய பேசியிருக்கோம். நீ தயவு செஞ்சு மறைச்சு வை நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. இந்த காது எரியுது சொல்லாதன்னு இருக்கீங்க. அதனால் நான் ஒரு லிஸ்ட்டே ஒப்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் மறைச்சது இல்லை தங்கம். உன் காமெடிக்கு என்னையும் எங்கள் அம்மாவையும் ஏன் இழுக்கிற? பா இவ்வளோ வருஷமா இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்கன்னு லட்சக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ண கேட்டாங்க. நல்லா பண்ணுறடா. வேற எதுக்காவது பண்ணிருக்கலாம். அவன் இந்த மாதிரி பண்ணி நாங்களே பார்த்ததில்லை இத்தனை வருஷத்துல. சத்தியமா இன்னைக்கு எப்படி இப்படி பண்றானே எனக்கும் புரியல. ஆச்சரியமா இருக்கு. சொன்னோன்னா அவனால உட்கார முடியலடா. அப்படி இல்லை காமெடி அப்படி அது வந்து காமெடிக்கு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் எதுவும் கோவப்பட மாட்டீங்க, ஹர்ட் ஆகிட மாட்டீங்க. இப்போ பாருங்கள் நான் உங்களை பேசி இப்போ என்னை விட உங்களுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் வந்து இப்போ எங்கள் மாமியாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் அவங்க 2 பேரையும் இழுத்தேன். நான் வேணும்னு இழுப்பேனா எனக்கு யார் இருக்கா அந்த மாதிரி யார் இருக்கா உங்கள் 2 பேரை தவிர அந்த மாதிரி தான். அவங்கள கிண்டல் பண்ணணும் கேவலப்படுத்தணும் அப்படி இல்லை. எனக்காக இருக்கிற 2 ஜீவனை நான் வம்பிழுக்கிறேன் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வெளியே 5 லட்சம் வாங்கிட்டு என்கிட்ட 1 லட்சம்னு போய் சொல்லியிருக்கேன். அது எப்போ? எல்லா டைமும் தான். நிறைய டைம் வந்து ஒரிஜினல் பேமெண்ட் சொல்ல மாட்டேன். என்னது உண்மை? சண்டை போடுறீங்கன்னா உண்மை. ஆமா நான் கேட்டு அவருக்கு எப்படியும் தெரிஞ்சிடும். இப்ப எனக்கான சில தேவைகள்லாம் இருக்கும், எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல தங்க. இப்ப நான் சேவிங்ஸ் பண்ணோம், குழந்தைக்கு சேர்த்து 5 லட்சம் 2 லட்சம் மேக்கப்புக்கு, தம்பி 1 லட்சம் ட்ரெஸ்ஸுக்கு, மிச்சம் 1 லட்சம் புருஷனுக்கு. ஐயா மறுபடியும் அழிங்க. 5 லட்சம் இல்ல 50,000. 50,000 வந்து நான் 40,000 சொல்லி 10,000 ஆட்டை போடுவேன். அந்த மாதிரி தான். என்ன எங்காச்சும் விட்டு கொடுக்காம பேசியிருக்கியா? விட்டு கொடுக்காம பேசியிருக்கேனா? எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுக்காம தானே தங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கேன் சொல்லுங்க தங்கம், சொல்லுங்க. நீ விட்டு கொடுக்காம பேசியிருக்கேன்டா நான் கேட்குறேன். என்ன அதட்டுறீங்க? என்ன புரியல? இல்ல கேள்வி அப்படிதாங்க டைப் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. என் லைஃப்ல யாருக்கிட்டையுமே உங்களை விட்டு கொடுத்தது இல்லை, எப்போவுமே விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என் லைஃப்ல. நான் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு பர்சன் நீங்க. அதனால உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கிட்டையுமே. தூக்கு தோரண அடாவடி அட இன்னைக்கு ராத்திரி உனக்கு இருக்கு அடி. நம்ம 2 பேர்ல யாரு தப்பு பண்ணாலும் நான் தான் சாரி கேட்குறேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற. நேற்று நைட்டு ஃபோனில் பேசுனீங்களா இவங்கிட்ட? எனக்கு புரியல. இப்பவுமே அவர் தான் சாரி கேட்கிறாரா? அந்த மாதிரி 2 பேர் தப்பு பண்ணாலும் அவர் தான் சாரி கேட்கிறாராம். கலாட்டா நீ வீட்டுக்குள்ள இருந்த. அவர் क्वेश्चन கேட்டு எங்களை எழுத சொன்னாரு. ஏன் ஓபனா கேட்டா அடிக்கிறா நீ கேளுடா. ஐயோ இவங்க கற்பனைக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. நான் தான் சாரி கேட்பேன் எப்பவுமே. சண்டை போட்டா அந்த மனுஷன் மட்டும் போயிடுவாரு, எந்திரிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு. தெரியுமா? தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா டிஜே? ஆனா தாண்டா என் கஷ்டம் புரியும். எவ்வளவு தெரியுமா அவமானப்படுத்துறாங்க இந்த இடத்துல. நீ ஏதோ ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்க தௌலத்தா. அடுத்த கேள்வி தங்கம் இவர் சாரி கேட்பாருல, அதை அழிச்சிருவோம். கிடையாது இல்லையா, நான் தான் சாரி கேட்டிருக்கேன். அப்படியே சார் ஒத்துக்கிறீங்களா? நீ என்ன சார் ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி நீ என்ன வேணா ஆன்சர் சொல்லு, நான் அடுத்த கேள்விக்கு போறேன்ற மாதிரியே இருக்கீங்க சார். சார் ஏன் சாரி கேட்க மாட்டீங்க அதை சொல்லுங்க. அது கேட்காம ஏன் கேட்க மாட்டீங்க? பாவம் அவங்க தப்பு பண்ணாலும் அவங்க தான் சாரி, நீங்க தப்பு பண்ணாலும் அவங்க தான் சாரியா? எங்க அக்கா நான் பார்த்தா இழுச்ச வாய் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அவனா லூசா? தம்பி என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. என்னக்கா நீங்க பாருங்களேன் சாரி கேட்க மாட்டாரு. தம்பி இது ரொம்ப அவமானப்படுத்துறீங்க தம்பி. நீங்க சாரி கேட்கணும். நான் கேக்குறேன் இனிமேட்டு கேட்கறேன். உடனே சூப்பர்க்கா. சண்டைலாம் வராது. ஃபாலோ பண்ணுவாரா? தம்பி அப்பயும் நான் தான் போய் சாரி கேட்கணும், வழியே இல்லை. சரி விடுங்க. சரி ஒருவேளை என்ன கல்யாணம் பண்ணாம இருந்தா உன் வாழ்க்கை என்னவா இருக்கும்? ஆக்சுவலா கேமரா இருக்கிறதுனால நல்லா இருக்காதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. வேற யாருக்கிட்டயா இருந்தா நான் இந்த ஃப்ரீடம் அனுபவிச்சிருக்க முடியாது. இவ்வளோ ஜாலியா இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா என்னை சுற்றி இவ்வளோ ஆண் நண்பர்கள் இருந்து நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட எல்லா ஒர்க்கையுமே அவர் வந்து ஆதரிக்கிறாரு. இதெல்லாம் இவரால் மட்டும்தான் முடியும் நான் நம்புறேன். வேற யாராலையும் அதை பண்ண முடியாது. சூப்பர். நல்ல வேளை இவர் இல்லாமல் வேற ஏதாச்சும் இந்த சிகரெட்ல சூடு வைக்கிற புருஷெல்லாம் கிடைச்சா நீங்க என்ன ஆயிருப்பீங்கக்கா? உனக்கு ஆசையாடா? படத்துலலாம் காட்டுறாங்க அந்த மாதிரி. சிகரெட்ல சூடு வச்சானா அவன் தூங்கும் போது நான் கொல்லி வச்சிருவேன். இந்த இன்னமும் இந்த அவன் அடிக்கும் போது நான் வாங்கணும். இப்ப போறா சிங்க பெண்ணே பாடி இப்பலாம் போட மாட்டான். இந்த அடிக்கும் போது என்னங்க இதெல்லாம் நான் கிடையாது தங்கம். பிடிக்கலனா நான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஃபேண்டாஸ்டிக். அவ்வளவுதான். ஒரு நாளாச்சு வீட்ல எனக்கு சமைச்சு கொடுத்திருக்கியா?
நல்ல மாதிரியா சமைச்சு கொடுத்துருக்கியா? அப்படி கேளுங்க நீ. இல்லை சமைச்சு கொடுத்துருக்கியாங்க கோவம் வந்துருச்சு. இந்த நல்ல மாதிரி அப்படின்னோடனே அவருக்கு வந்து இந்த புளிக்குழம்பு, இந்த உருண்டை குழம்பு, இந்த கோலா உருண்டை, இந்த மீன் குழம்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக நானே கஷ்டப்பட்டு அறந்தாங்கி போய் எங்கள் அம்மாவை வைக்க சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன். அடுத்த கேள்வி. அப்பாடா, நான் சமைச்சது இல்லைங்கிறது உண்மை. ஆனால் யார்கிட்டயாவது வாங்கியாவது கொண்டாந்து கொடுத்துருக்கேன் இல்லைங்க. சாப்பிட்ருக்கீங்கல்ல? பிச்சை எடுத்து கொடுத்துருக்கேன்னு சொல்லாம சொல்றேன். நான் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கல்ல? இல்லை அதை நான் சொல்லவே இல்லையா, அதுதான் நான் சொல்லிட்டேனே. நீ சமைச்சு கொடுத்தது நான் எதுவுமே குறைன்னு சொல்ல முடியாது. குறை நான் நல்லா செஞ்சு கொடுத்துருக்கேன். பிரியாணி மற்ற மீன் குழம்புனா எங்கள் அம்மாட்ட வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். எங்க கட்சிக்கார மிரட்டி நீங்க கேள்வி கேட்க வைக்கிறீங்க. தம்பி 13 வருஷமா மிரட்டி தான் தம்பி காரியத்தை சாதிச்சுட்டு இருக்கேன். கேபிஒய்ல உனக்கு ரொம்ப நிறைய தம்பிங்க இருக்காங்க. ஆமா. அந்த தம்பிங்கள்ல உனக்கு ரொம்ப பிடிச்ச தம்பி யாரு? ஒருத்தர் தான் சொல்லணும். ஒருத்தர் தான் சொல்லணும். ஐயோ நீங்க தலையில நின்னு கேட்டாலும் அதுதான் கேள்வி. நான் கேட்கல, உங்க வீட்டுக்காரர் தான் கேட்டிருக்காரு. அவருக்கே நல்லா தெரியும் எனக்கு எல்லா தம்பியும் ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். கேபிஒய் 5 அப்படின்னு நீங்கள் இப்போ பாலா வந்து 5 கிடையாது, அதனால் நான் அதையும் தெளிவுபடுத்திடுறேன். பாலா மற்ற ஆட்கள்லாம் வந்து சீசன் 6 இப்போ இந்த டீமில் கனெக்ட் ஆனவங்க. அந்த சீசன் 5ல் வந்து ரொம்ப கனெக்ட் ஆனது அப்படின்னா தீனா வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூட பிறந்த அக்கா மாதிரியே நடந்துப்பான். குறைஷியுமே அப்படி தான், சதீஷும் அப்படி தான், நவீனும் அப்படி தான், பழனி அண்ணா வந்து எனக்கு அண்ணன். அதனால தயவு செஞ்சு கேபிஒய்ல வந்து இந்த ஒருத்தரை சொல்லுன்னு சொல்ல முடியாது. சொன்ன உடனே தீனா வரல, அதே போல ஒரு பிராங்க். என் தங்கம் வந்துருச்சோன்னு பார்த்தேன். அங்க ஷூட்டிங்ல எங்க இருக்காரோ தெரியல. தங்கத்துக்கு ஈவினிங் எனக்கும் அதுக்கும் ஒரு வேலை இருக்கு, 2 பேரும் சேர்ந்தாப்புல தான் போறோம். இத பார்த்து ஒருத்தர் வந்து இப்ப பிரச்சனை ஏற்படுத்தி விட்டா. ராமர்ன்ற பேரே உங்க வாயில வரல. அவர் கலப்போது யாரு கிடையாது. ராமர் வந்து என்னோட லவ்வர். ராமு ஐ லவ் யூ ராமு. நான் ஐ லவ் யூ சொல்கிறதும் அவர் ஐ ஹேட் யூ சொல்கிறதும் நிஜமாக சொல்லணும்னா கேபிஒய்க்கு அப்புறம் நாங்கள் ராமர் கேபிஒய் சாம்பியன் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ராமர் வீடு. கேபிஒய் சாம்பியனில் தான் எனக்கும் ராமருக்கும் அந்த சின்ன சின்ன ரேம்ப் ஒர்க் அவுட் ஆச்சு. ராமர் வீட்டில் அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னைக்கு வெளியில் எங்கே போனாலும் என்னை ராமர் எப்படி இருக்காங்கன்னு கேட்குற லெவலுக்கு வந்துட்டாங்க. ராமர் ஒய்ஃப்ட்ட தானே அதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படிமே. அவ்வளோ நல்ல மனுஷன். நகைச்சுவை வந்து உடம்பு முழுக்க இருக்குது அவருக்கெல்லாம். அவரெல்லாம் என் தங்கம். சூப்பர் சூப்பர். அடுத்த கேள்வி சார். சரி, உனக்கு மட்டும் சின்ன திரை நயன்தாரான்னு வச்சுக்கிட்டேன், எல்லாரும் வச்சிருக்காங்க. எல்லாரும் ஆமாம் நான் தான் வச்சுட்டேன். இல்லை எல்லாரும் தான் வச்சாங்க. எல்லாரும் வச்சாங்க. அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் தூக்குத்தரன்னு வச்சாங்க? தூக்குத்தரன்னு யார் வச்சா? மாக்காப்பா வச்சாங்க. அதான் தங்கம், நீங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ல என்னை தூக்க சொன்னாங்கல்ல, என்னை தூக்கி நீங்கள் கீழே போட்டீங்க. ஆமாம், தூக்க முடியல, தூக்கி கீழே போட்டேன். விக்கின்னு வச்சிடலாமா? விக்கி நயன் அந்த மாதிரி. ஐயோ அந்த பக்கம் நான் எப்படியாவது போனேன், விக்னேஸ்வரன் சார் என்னை செருப்பால் அடிப்பார். இங்கே வா, இது என்னது குரூப் உள்ள டூப்பு. அதில் நமக்கு வந்து நான் வந்து காமெடிக்காக தான் தங்க. இந்த நயன்தாரா, சின்ன திரு நயன்தாராலாம் அவங்கெல்லாம் மிக உயரத்தில் இருக்கக்கூடியவங்க. நயன்தாரா மேமெல்லாம் அவங்க கிட்ட கூட நம்மளாம் போக முடியாது. சும்மா ஒரு நகைச்சுவைக்கு அந்த மாதிரி சொன்னால் யாராவது சிரிப்பாங்கன்னு தான் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு தெரியுறேன். அதனால வந்து நீங்களாவே இருங்க. பொய் நீங்களாவே இருங்க. எனக்கு ரியாஸா தான் பிடிக்கும். அதனால நீங்க தூக்குத்துறலாம் வேணாம், நீங்க ரியாஸாவே இருந்துட்டு போங்க. அப்ப நீங்க நிசாவே இரு. அப்ப நம்ம 2 பேரும் வீட்லயே இருப்போமா? நயன்தாரான்னு சொன்னாதானே 4 வாய்ப்பு வரும். அக்கா எனக்கு தெரிஞ்சு இப்போ நடுவில் வந்து நிறைய பேர் பற்றி பேசணும். ஒருத்தர் வந்து நம்ம ரொம்ப வருஷமா வந்து சமீபத்தில் மிஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு வடிவேல் பாலாஜி. அந்த டைமில் வந்து அந்த ஒரு காம்போவே வேற லெவலான ஒரு காம்போ. ராமர் அண்ணனா இருக்கட்டும், நீங்கள் வடிவேல், அவர் அந்த உங்களுக்குள்ள அந்த ஒரு விட்டு கொடுத்து போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ விஜய் டிவி செட்டே எவ்வளோ மிஸ் பண்ணுது அந்த ஒரு டீம். அண்ணா வந்து காமெடியெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லா கலைஞர்களையும் நான் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு உங்களை என்கரேஜ் பண்ணும்போது தான் உங்களுடைய தரம் தெரியும். நீங்கள் ஒருத்தர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்கள பாராட்டலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன மனுஷன்னு எனக்கு தெரியாது. நான் வடிவேல் பாலாஜி என்னன்ட்ட பார்த்து வியந்த விஷயம், நிறைய பாராட்டு ஒருத்தவங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு, உங்களை பாராட்டுவார். ரொம்ப நெருக்கமாக நான் அண்ணனோட பழகலை. ஏன்னா அவங்கெல்லாம் சிரிச்சா போச்சு, ரொம்ப சீனியர். இப்போ ராமர் அண்ணா கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ண தான் அண்ணா கூட நெருக்கம் வந்தது. தங்கதுரை அண்ணா வந்து நாங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சொல்ல எங்களோட ஒன் ஆஃப் த பேர் அண்ணாவும் அண்ணியும் வந்திருந்தாங்க. அப்படி பழக ஆரம்பித்தோம். நான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது வடிவேல் பாலாஜி அண்ணாவும் அண்ணியும் வந்தாங்க. அப்போ தான் எனக்கு அண்ணன் கூட பழகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிது. மேடையில் கிண்டல் பண்ணுறது. அண்ணன் வந்து அவ்வளோ 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 அடுத்தவங்களை பாராட்டுற மனசு இருந்த ஒரு நல்ல மனுஷன். தான் உடம்பை சரியாக கவனிச்சிக்கலைங்கிற வருத்தம் எனக்கு நிறையவே இருந்தது. கலைஞர்கள் எல்லாருமே அடுத்தவங்களை கவனிப்போம், தன்னை கவனிச்சிக்க மாட்டோம். அது எல்லாருக்கும் உள்ள இயற்கை தான். அப்படி அண்ணனை வந்து நாங்கள் இழந்தது வந்து தாம்சன் சாராக இருக்கட்டும், ஹோல் டீமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நகைச்சுவையில் வடிவேல் பாலாஜி அண்ணா பேர் வந்துடும், ஏதோ ஒரு இடத்துல வந்துடும். அவர் நான் கூட நடுவில் ஒரு தடவை வடிவேல் சார் வேஷம் மாதிரி ஒன்று போட்டேன். அதை நான் இன்ஸ்டாகிராமில் போடும்போது நிறைய பேர் கேட்டாங்க, நீங்களும் வடிவேல் பாலாஜி அண்ணா மாதிரியே இருக்கீங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்டு எனக்குலாம். அண்ணன் மாதிரி இருக்கிறது நான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் ஃபீல் பண்ணுறேன்.
அதில் அண்ணாவை மிஸ் பண்ணாத ஆளே இல்லை, அதில் நானும் ஒருத்தி தான். அண்ணா என்றைக்குமே எங்கள் கூட தான் இருக்காங்க. இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல் நீங்கள் தான் மற்றவங்களுக்கு ஒன்று கொடுக்க போகிறீங்க. ஒரு அழகான ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள் இந்த மாதிரி. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த ஜென்ரேஷன் எதுக்கு எடுத்தாலும் வந்து சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பிரிதல், டிப்ரெஷன், அது மாதிரி ரொம்ப ஈஸியாக அந்த பிரியறதை வந்து டக்குன்னு பிரிஞ்சிடறாங்க. அது ஒரு திரும்ப பேசுறது கூட மாட்டுறாங்க. அந்த ஈகோ அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் 2 பேரும் அப்படியே கேமராவை பார்த்து ஒரு அட்வைஸை சொன்னீங்கன்னு வச்சுங்க. அட்வைஸ் அப்படிலாம் இல்லை தங்கம், நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லிடு. அதான் நல்லது தங்கம். ஆக்சுவலி வந்து நிறைய இடங்களில் சொல்லுவேன், மனைவி அப்படிங்கிறவ வந்து வீட்டிலேருந்து அப்பா அம்மாவால் ரொம்ப அழகாக வளர்க்கப்பட்டு ஒருத்தருக்காகவே சஃபாமா ஒரு 10 நிமிஷம் டி முடிச்சிட்டேன் அம்மா, சாரி டி. ஒரு பெண் வந்து அப்பா அம்மா வீட்டில் வந்து அவ்வளோ ராணி மாதிரி வாழ்ந்திருப்போம். ஒருத்தரை நம்பி முழுசாக வரும்போது உடனே எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துராது. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான். அந்த சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலே, முதல்ல 2 பேருக்குள்ளே 3ஆவதாக ஒருத்தர் வராமல் இருந்தாலே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் தங்கம். என்ன பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் உட்காந்து பேசணும், 2 பேரும் உட்காந்து அதை முடிவெடுக்கணும். அது காலையில் சண்டையாக இருந்தால் அது அன்னைக்கே சமாதானம் ஆகி அது சரியாயிடணும் தங்கம். அப்படி சரியாயிட்டா வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேசிட்டாலே சண்டை வராது. மனம் விட்டு பேசணும், மனம் விட்டு பேசினாலே போதும், என்ன வேணாலும் நம்மளை விட்டு போயிடும். ஸோ வாழ்க்கையில் அப்படியே இருங்க, ஜாலியாக இருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் சைடில் இருந்து சார்? என் சைடு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாலே அதை வந்து 2 பேரும் சரிக்கு சமமாக உட்காந்து நேருக்கு நேராக உட்காந்து பேசிட்டோம் அப்படின்னாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். மீதி எங்கே பிரச்சனை வரப்போகுது? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவா பேசாம. ஏன் என்னாச்சு? இது டக்குன்னு ஃபோனை வைக்கிற. நான் வெளியில் இருந்தேன். அதெல்லாம் இங்கே இருக்க. யார் கூட இருக்க? யார் கூடவா? நான் மனசோ இப்போ தந்தி அடிக்குது, மாமன் அடிக்கு மத்தல டம் டம். சிரிப்போ இல்ல மின்னல் அடிக்குது, ஆசை பொண்ணுக்கு அச்சத டம் டம். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். வாத்தாக்காரி என்ன பண்ணிட்டு போயிது பாரு. டாக்டர் எல்லாம் வச்சுக்கிட்டு சூனியம் பண்ணி நிக்குதா வீட்ல.